தனுசு ராசி அன்பர்களுக்கு மாளவியா யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாளவியா யோகம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் ஏற்பட போகுது. இந்த மாளவியா யோகம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் படிக்கலாம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாளவியா யோகம்னா உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் வரும்போது இந்த யோக பலனை கொடுப்பார். இந்த கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஜாதகத்தில் கண்டிப்பாக பார்க்குறோம். இந்த கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அது பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திர ஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமையப்பெறார். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பணம் தான் பிரச்சனை, கடன் தான் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 7 சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், துரோகங்கள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் இழப்பு. பண இழப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, லட்சங்களில் இருக்குது. நான் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் சார், கடைசியில் அவர் ஆளே காணோம். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு பணம் போட்டேன், பணம் போயிடுச்சு. நான் ஒரு சீட்டு போட்டேன், அந்த பணம் திருப்பியே வரல. நான் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அந்த பணம் திருப்பி வரல. இந்த மாதிரி நிறைய இழப்புகள் சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா துரோகத்தினால ஏமாற்றங்கள். உங்கள் பார்ட்னர்ஸ் ஏமாற்றிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை சப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த சப்ளையர் எல்லா பொருளும் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம ஏமாற்றிருப்பார். இல்லை ஏதாவது ஒரு வகையில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கீங்க. இல்லை சார் இன்னும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா அந்த சுக்கிரன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர், செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான். அந்த செல்வ செழிப்பு அப்படின்னு சொன்னது பணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. சொத்து சுகம்தான், வீடு மனை வாகனம் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபாதிபதி, ரொம்ப முக்கியம். அவர் 10ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பண வசதிகள் ஏற்பட்டே தீரும். தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும், தொழிலில் நிறைய லாபங்கள் வரும், வாய்ப்புகள் வரும். அதுக்கு தயாராக இருங்க, ரொம்ப முக்கியம். அதுதான். கடந்த கால வாழ்க்கையை மறந்துடுங்க. முதல்ல ஸ்லேட்டில் நிறைய எழுதி வச்சுருக்கீங்க மனசுக்குள்ளே, அந்த ஸ்லேட் என்ன பண்ணுங்கள், எரேசர் வச்சு அழிச்சிருங்க. இதுக்கப்புறம் நல்லா தான் வாழ போகிறீங்க. எந்த பிரச்சனையும் வராது. எந்த துயரங்கள், எந்த கஷ்டம் இருந்தாலும் ஜெயிக்க போகிறீங்க. தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே போராடி ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. இல்லை சார் போராட்டம் தான் வாழ்க்கையாக இருக்குது, ஜெயிக்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னாவே போராடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த போராடுற குணத்தை மட்டும் வளர்த்துக்குங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. கண்டிப்பாக பெரிய லெவலில் தொழிலில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம், கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், எங்கெல்லாம் பணம் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் வரக்கூடிய நேரம். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வெளியாட்ட பணம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக வரும். வராத பணம்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய நேரம், ரொம்ப முக்கியம். அதுதான். அதுக்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மிகப்பெரிய பட்டங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த 24 நாட்களில் யாரெல்லாம் அந்த ப்ரொமோஷன் தடை பண்ணுறாங்களோ அவங்களாம் வெளில போயிடுவாங்க.
உங்களுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் கிடைக்காது சார் அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணுங்கள். வேலை மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் வெளியூர் பயணமாக இருந்தால் நல்லது, வெளிநாடு பயணமாக இருந்தால் நல்லது. சார் அதெல்லாம் நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன், வெளிநாடுலாம் ட்ரை பண்ணி நிறைய நஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன், நிறைய இடத்துல ஃபெயிலியர் வந்திருக்கு, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லி நடக்கலை, பணம் கட்டி நான் முயற்சி பண்ண அதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த 24 நாட்களை கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். பணத்தை ஏமாறணும்னு சொல்லலை, அந்த பணத்தை கொடுக்குற இடம் கரெக்டான இடமா செக் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை முயற்சியை ட்ரை பண்ண அதிக முக்கியத்துவம் கொடுங்க. யாரை பார்க்கணுமோ யார்கிட்ட பேசணுமோ அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எதுவுமே கிடைக்காது நடக்கலை அப்படின்ட்டா ஒரு விரக்தியிலேருந்து முதல்ல வெளில வாங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த 24 நாட்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. அதுக்கான ஆரம்ப கட்டம் தான். இன்னும் நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ண போகிறீங்க. இப்போ இது வெறும் ஆரம்பம் தான், அதுக்கான ஆரம்ப படிக்கட்டு தான் இது. அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இழந்துட்டேன் சார், பணம்லாம் போயிடுச்சு சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய போராட்ட குணத்தம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் திருப்பி சம்பாதிக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நடந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. திருப்பியும் உங்களால் முடியும்னு மட்டும் நம்புங்க. வெளிநாட்டிலையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். வெளிநாட்டில் வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீசாலாம் முடிஞ்ச காலம்லாம் இருக்குது, இல்லை முடிய போகுது, எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமான்னு தெரில அப்படின்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்கான சான்சஸும் உண்டு. வேறு ஏதாவது கண்ட்ரி மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகளும் பண்ணுங்கள். இல்லை சார் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், அங்கேயே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். அங்கே வேலை கிடச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பது ஃபேமிலி அட்டாச்சாக இருப்பீங்க. ஃபேமிலியை விட்டு எங்கே சார் போகிறது, ஃபேமிலியெலாம் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், இந்த ஊரில் வீடு வாங்கிட்டேன், இங்கே பசங்க படிக்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை என்னென்னா பக்கத்துலேயே வேலை தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்காது. அதனால் கொஞ்சம் தள்ளி போய் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களாம் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, யாருக்காவது நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது பிஸ்னஸ்க்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் இந்த 24 நாட்களில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த தடைகள், நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அப்படி பிரேக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் தான். அந்த பிரேக் ஈவன் கிடைக்காமனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. ரொம்ப முக்கியம். அந்த மாளவியா யோகம்ன்றது மிக ஒரு பிரசித்தி பெற்ற யோகம். அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் வராது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு ஏற்றுற மாதிரி சில பரிகாரங்கள் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள், அதையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு தடைகள் இருக்குது, திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய நேரம். நிறைய பேர் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்ருக்கீங்க. அது இடத்துக்கு இருக்கலாம், வீடுக்கு இருக்கலாம், இல்லை அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நேரமாக இருக்குது, அதெல்லாம் தீர்த்துக்கலாம். நிறைய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு கிடைக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த 24 நாட்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பூர்வீக சொத்துனால லாபங்கள் உங்களுக்கு உண்டு, அனுசரணைகள் உண்டு. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது செய்யாதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். அதேபோல் நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்கனவே இருக்கீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாம், வீடை ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்ற சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லோன் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால பெரிய வீடாக வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதிக காசு கொடுத்து வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும்.
அப்போ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு ஒரு வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது எல்லாமே செய்யலாம். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதிக கடன் மட்டும் வாங்கக்கூடாதுன்ற மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கிங்க. அதை யோசிச்சிட்டிங்கனாவே சிறப்பு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் இருக்குது. இடமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு மாற்றுறதுக்கான யோகம் உண்டு. அந்த வீடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு வாடகை வீட்டில் ஒரு வீடு மாறி பாருங்களேன், என்ன ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ஒரு புது வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே போனவுடனே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த 24 நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு 2 ரூபா காயின் ப்ளஸ் கொஞ்சம் மல்லிகைப்பூ, இது ரெண்டுத்தையும் 2 வெத்தலை எடுத்துக்கங்க. அந்த 2 வெத்தலையில் காம்பை மட்டும் எடுத்துருங்க. அந்த 2 வெத்தலையில் அந்த 2 ரூபா காயின் ப்ளஸ் அந்த மல்லிகைப்பூ வச்சு ரெகுலராக ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை தீர்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகலை, திருமணம் பிரச்சனை, திருமணம் ஆகணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது, அதை பிரச்சனைகள் தீரணும்னு பிரார்த்தனை வைங்க. என்ன விஷயங்கள் இருக்கோ அந்த தீபத்தை ஏற்றிட்டு நான் சொன்ன அந்த 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு மல்லிகைப்பூ, அதே மாதிரி ஒரு 2 ரூபா காயின், இதை மட்டும் வச்சு டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாளவியா யோகம் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார், நல்ல பலனை கொடுப்பார். நீச்சமாக இருக்கார், அதை விட நல்ல பலனை கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் கூடிய மற்ற கிரகணிகளை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஏதாவது முக்கிய முயற்சிகள் செய்வது ரொம்ப நல்லது. நீண்ட காலமாக ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்துங்க. சில எளிய பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளில வரலாம். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.